வணக்கம். இது உங்களுக்கான ஒரு பிரத்யேக அறிவு பயணம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சின்னஞ்சிறிய உபனிஷத், ஆனா பிரபஞ்ச ரகசியங்களையே அடக்கின மாதிரி இருக்கிற ஒரு பொக்கிஷம். ஈஷாவாசிய உபனிஷத். பாருங்க, வெறும் 18 ஸ்லோகங்கள் தான் இதுல இருக்கு. ஆனா வாழ்க்கையை எப்படி பார்க்கறது, எப்படி வாழ்றதுங்கிற பெரிய கேள்விகளுக்கு இது பதில் சொல்லுது. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசுவோம். நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி இது யஜுர்வேதத்தோட கடைசி அத்தியாயம், 40வது அத்தியாயம். அளவுல வேணா சின்னதா இருக்கலாம். ஆமா. ஆனா வேதாந்தத்தோட மிக முக்கியமான 11 உபனிஷத்துகள்ல இதுவும் ஒண்ணு. இத முதல் சொல்லே ஈஷா. ஈஷா இறைவன். இறைவன், ஆமா. அதிலிருந்து இதோட பேர் வந்திருக்கு. எல்லாம் இறைவனால் வியாபிக்கப்பட்டது. இதுதான் இதோட ஆரம்ப புள்ளி. ஆரம்பமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த முதல் ஸ்லோகம் இருக்குதே, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம். இதுவே ஒரு பெரிய தத்துவமாச்சே. அப்படி சொல்லலாம். இறைவன் முழுமையானவர், இந்த உலகமும் முழுமையானது. முழுமையிலிருந்து முழுமை வந்தாலும் மூலம் குறையவே குறையாதுன்னு சொல்லுது. இது எப்படி, எதை குறிக்குது இது? இது இந்த உபனிஷத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். பிரபஞ்சம் ஒரு முழுமையான அமைப்பு. அதுக்கு மூலமா இருக்கிற அந்த இறைவனும் முழுமை. சரி. இந்த உலகத் தோற்றத்தால அந்த மூலத்தோட முழுமை கொஞ்சம் கூட குறையறதில்லன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இறைவன் வேற, இந்த உலகம் வேற இல்லைன்னு காட்டுறதுக்கு தான். ஓஹோ. ரெண்டுமே அந்த ஒரே பிரம்மத்தோட வெளிப்பாடுதான். நாம அடிக்கடி நினைக்கிற மாதிரி கடவுள் எங்கேயோ வானத்துல தனியா இல்ல. அவர் இந்த உலகத்தோட ஒவ்வொரு அணுவுல இருக்காருங்கிறது இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பொதுவா ஆன்மீகம்னாலே உலகத்தை விட்டு ஓடணும், ஆசைகளை துறக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த மாதிரி ஒரு பார்வை இருக்கு. ஆனா இந்த உபனிஷத் உலகத்தோட ஒன்றி அதை அனுபவிச்சுக்கிட்டே ஆன்மீகமா வாழ முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது உண்மையா? மிகச்சரி. இதுதான் ஈஷாவாசியத்தோட ஸ்பெஷாலிட்டியே. முதல் ஸ்லோகத்திலே பாருங்க, ஈஷாவாசியமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். ஆமா. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அசையிற அசையாத எல்லா பொருள்களிலும், தோன்றி மறையிற எல்லா விஷயங்களிலும் அந்த இறைவன் முழுசா வியாபிச்சிருக்கார். ஓகே. அப்போ உலகத்தை வெறுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அதை எப்படி அணுகணும்னு ஒரு கண்டிஷன் போடுது. என்ன கண்டிஷன் அது? தேன தியக்தேன புஞ்சீதா, தியாக மனப்பான்மையோட அனுபவி. தியாக மனப்பான்மையோட அனுபவிக்கிறதா? அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது உலகப் பொருள்களை பயன்படுத்தவே கூடாதா, இல்ல எப்படி? இல்ல, பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லவே இல்ல. நிச்சயமா அனுபவிக்கலாம். ஆனா அந்த தியாக மனப்பான்மை இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இது என்னோடது, நான் இதை சேர்த்து வைக்கணுங்கிற அந்த பிடிப்பு, அந்த பற்றுதல், அது இல்லாம சரி ஒருவித விடுதலையோட அனுபவிக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்த வரியே சொல்லுது, மா கிருதக கஸ்யஸ்வித் தனம். ஆமா, யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாதேன்னு. அதேதான். அதாவது எதுவுமே நிரந்தரமா நமக்கு சொந்தம் இல்ல, எல்லாமே அந்த இறைவனோடது. நாம கொஞ்ச காலம் அதை பயன்படுத்த ஒரு கருவியா இருக்கும், அவ்வளவுதான். சரி சரி. இந்த எண்ணத்தோட இது இறைவனால கொடுக்கப்பட்டதுங்கிற ஒரு நன்றியோட அனுபவிக்கும் போது அதுவே ஒரு ஆன்மீக அனுபவமா மாறிடுது. அந்த பற்றின் மேலதான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு இது சொல்லுது. ஓகே, உலகை எப்படி பார்க்கணும், எப்படி அனுபவிக்கணும்னு சொல்லுது. ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து செயல்பாடை பத்தி என்ன சொல்லுது? சும்மா இருக்கக்கூடாது, 100 வருஷம் வாழ ஆசைப்படணும், அதுவும் செயல்களை செஞ்சுக்கிட்டே வாழணும்னு வலியுறுத்துற மாதிரி இருக்கே. கரெக்ட். அடுத்த ஸ்லோகம் அதுதான். இது எப்படி அந்த தியாக மனப்பான்மையோட பொருந்தது? நல்ல கேள்வி. பாருங்க, குருவன்னேவ ஏக கர்மாணி ஜிஜீவிஷேச்ச சதம்ஸ்மா. அதாவது இந்த உலகத்துல செயல்களை செஞ்சுகிட்டே 100 வருஷம் வாழ விரும்பு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஆன்மீகம்னா சோம்பேறித்தனம் இல்ல, சும்மா உட்கார்ந்திருக்கிறது இல்ல, செயல் அவசியம். சரி, ஆனா என்ன மாதிரி செயல்கள்? அதுதான் முக்கியம். பலனை எதிர்பார்க்காம, இது என்னோட கடமை, இது இறைவனுக்கான சேவைங்கிற மனப்பான்மையோட செய்யற செயல்கள். அப்படி செஞ்சா என்னாகும்? ந கர்ம லிப்யத்தே நரே. அப்படின்னா அந்த கர்மாவோட விளைவுகள், அதோட பந்தம் நம்மள ஒட்டிக்காது, நம்மள பாதிக்காது. இதுதான் கர்ம யோகம். கீதையில சொல்ற அதே கருத்து தான் இங்கேயும் அழுத்தமா சொல்லப்படுது. அப்போ செயல் செஞ்சாலும் அதுல சிக்காம இருக்கிறது தான் வழின்னு தெளிவா சொல்லுது. ஆமா, ரொம்ப தெளிவா சொல்லுது. இது நிஜமாவே ஒரு பெரிய விடுதலையான சிந்தனை. ஏன்னா கர்மானாலே ஏதோ பயப்பட வேண்டிய விஷயம் மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. இருக்கு. ஆனா பற்றற்ற செயல் விடுதலையை தரும்னு சொல்றது ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. சரி, ஒருவேளை இந்த உண்மையை புரிஞ்சிக்காம, இந்த ஆன்மாவை பத்தி யோசிக்காம வெறும் உலக விஷயங்கள்லயே மூழ்கி இருந்தா என்ன ஆகும்? அதுக்கு ஏதாவது பின்விளைவு இருக்கா? நிச்சயமா இருக்குன்னு எச்சரிக்கிறாரு அந்த ரிஷி.
அப்படி ஆன்மாவை பத்தி சிந்திக்காம அதோட முக்கியத்துவத்தை உணராம இருக்கிறவங்கள கொஞ்சம் கடுமையாவே சொல்றாரு. என்னன்னு? ஆன்மாவை கொல்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மஹனோஜனாஹா. ஐயோ! ஆமா, அவங்க அறியாமை, குழப்பம், துக்கம் நிறைஞ்ச இருட்டான உலகங்களுக்கு, அசூரிய நாம தேலோகான்னு சொல்லுது, அங்க திரும்ப திரும்ப பிறந்து துன்பப்படுவாங்கன்னு சொல்றாரு. அடேப்பா! அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒளிய, அந்த ஆன்மாவை உணராம போனா வாழ்க்கை இருண்டு போயிடும்னு ஒரு வார்னிங் மாதிரி. அப்போ அந்த ஆன்மா அல்லது பரம்பொருளில் இல்ல இறைவன் அத எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? உபனிஷத் அத வர்ணிக்கிற விதம் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கே. ஆமா, இருக்கு. அசையாதது, ஆனா மனசை விட வேகமானது, புலன்களுக்கு எட்டாததுன்னு ஒரே முரண்பாடா இருக்கே. ஆமா, அது மேலோட்டமா பார்க்கும்போது முரண்பாடா தான் தெரியும். ஆனா அதுதான் அந்த பரம்பொருளோட எல்லையற்ற தன்மையை காட்டுது. பாருங்க, அநீஜதேக்கம் மனசோ ஜவீயக. அது ஒன்னே ஒண்ணுதான், ஏக்கம். ஆனா அது அசையாதது. அநீஜத் இருந்தும் மனசை விட வேகமானது. மனசோ ஜவியஹா. ஆமா, புலன்களால அதை பிடிக்க முடியாது. நைனத்தேவா அப்னுவன். ஏன்னா அது எப்பவுமே புலன்களுக்கு முன்னாடி போயிடுது. பூர்வமர்ஷத். சரி. தத் தாவத்தோ அஞ்ஞானத்யேதி திஷ்டத். அது ஒரே இடத்துல நின்னாலும் வேகமா ஓடுற எல்லாத்தையும் முந்தி நிக்குது. ஏன்? ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமான சக்தி. நம்ம பிராணசக்தி கூட அதனாலதான் இயங்குது. தஸ்மின் நாப்போ மாதிர்ஷ்வா ததாதி. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அசையுது ஆனா அசையல, தூரத்துல இருக்கு ஆனா கிட்ட இருக்கு, இது என்ன கணக்கு? ததேஜதி தன்னேஜதி தத்தூரே தத்துவந்திகே. அதேதான், அது அசையுது, ஏன்னா எல்லா இயக்கமும் அதிலிருந்து தான் வருது. சரி. ஆனா அது அடிப்படையில அசையாதது. ஏன்னா அது மாறாத மூலம். அதை தேடாதவங்களுக்கு, புரியாதவங்களுக்கு அது ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதை உணர முயற்சி பண்றவங்களுக்கு, ஞானிகளுக்கு அது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி மிக அருகிலேயே இருக்கு. ஓ. அப்புறம் ததந்திரஸ்ய சர்வஸ்யா தத் சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதஹ. அதை எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு. அதே சமயம் இது எல்லாத்தையும் தாண்டி வெளியிலயும் இருக்கு. அப்போ இது என்ன சொல்ல வருது? இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம சாதாரண லாஜிக், நம்ம வரையறைகளுக்குள்ள அந்த பரம்பொருளை அடக்க முடியாது. அது நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது. அதை உணர்ந்துதான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, புரியுது. நம்ம சின்ன அறிவுக்கு அது முழுசா பிடிபடாது. ஆனா இந்த உண்மைய, அதாவது எல்லாம் ஒண்ணுதான், எல்லாத்துலயும் அந்த பரம்பொருள் தான் இருக்குங்கிறத ஒருத்தர் உணர்ந்தா அவரோட வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும்? இந்த வெறுப்பு, போட்டி, பொறாமை இதெல்லாம் போயிடுமா? நிச்சயமா. அதுதான் இதோட ஒரு முக்கியமான கட்டம்னே சொல்லலாம். ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. சொல்லுங்க. யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானு பஷ்யதி சர்வபூதேஷு சாத்மானம் ததோன விஜுகுப்சதே. இதுக்கு என்ன அர்த்தம்? யார் ஒருத்தர் எல்லா உயிர்களையும் தனக்குள்ளேயே, அதாவது அந்த பரம்பொருளுக்குள்ள பாக்குறாரோ, அதே மாதிரி தன்னையும் அந்த பரம்பொருளையும் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் பாக்குறாரோ, அவர் யாரையும் எதையும் வெறுக்கவே மாட்டார். நான் விஜுகுப்சதே. அவருக்கு பேதம் பாக்குற எண்ணமே போயிடும். எல்லாரும் ஒண்ணுன்னு தோணிடும். வெறுப்பு மட்டும்தானா? இல்ல பயம், துக்கம் மாதிரி மற்ற நெகட்டிவ் உணர்வுகளும் காணாம போயிடுமா? அதுவும்தான். அடுத்த ஸ்லோகமே அந்த உறுதிப்படுத்துது. என்ன சொல்லுது? யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மை வாபுத்விஜானதஹ தத்ர கோ மோகஹ க சோகஹ ஏகத்துவம் அனுபஷ்யதஹ. ஓ. அந்த ஒருமைத்தன்மைய, ஏகத்துவம், அதை முழுசா உணர்ந்த ஞானிக்கு எல்லா உயிர்களும் தன்னோட ஆன்மாவோட வடிவமாவே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியா? ஆமா. அப்படிப்பட்ட நிலையில அவருக்கு ஏது குழப்பம், மோகக, ஏது துக்கம், ஷோக்கக, எல்லாம் நானே, நான் தான் எல்லாங்கிற உணர்வு வந்த பிறகு அங்க குழப்பத்துக்கும் துக்கத்துக்கும் இடமே இல்ல. இதுதான் உண்மையான மன அமைதி, அந்த பூரண நிலை. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அந்த பரம்பொருளை இன்னும் அழகா வர்ணிக்குது. ஒளிமயமானது, உடம்பே இல்லாதது, காயம்படாதது, நரம்புகள் இல்லாதது, தூய்மையானது, பாவம் தீண்டாததுன்னு. ஆமா, அந்த ஸ்லோகம் ஸ்பர்யாகாச்சுக்ரம், அதோட தூய இயல்ப காட்டுது. அது எங்கும் நிறைஞ்சது, பர்யாகாத், ஒளி வடிவானது, சுக்ரம், அதுக்கு உருவம் இல்ல, அகாயம், அதனால அதுக்கு காயமோ குறையோ கிடையாது, அவ்ரணம், அஸ்னாவிரம். அது இயற்கையிலேயே தூய்மையானது, சுத்தம்,
எந்த பாவமும் அத அண்டாது. அபாபவித்தம். அதுவே எல்லாம் அறிஞ்ச கவி, மனச ஆளக்கூடியது மனிஷி, எங்கும் பறந்து விரிஞ்சது பரிப்பு, அதுவா தானா தோன்றியது ஸ்வயம்பு. ஸ்வயம்பு. ஆமா, அதுதான் காலங்காலமா எல்லா பொருட்களையும் அதோட இயல்புகளையும் கடமைகளையும் வகுத்து வச்சிருக்கு. இது அந்த மூல சக்தியோட உன்னத நிலைய காட்டுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம்னு நினைக்கிறேன். உபனிஷத் 2 தவறான பாதைகளை சுட்டி காட்டுற மாதிரி இருக்கே. ஆமா, ஒன்னு அறிவில்லாம வெறும் சடங்குகள்ல கர்மங்கள்ல மூழ்கி போறது, இன்னொன்னு செயல்களையே விட்டுட்டு வெறும் ஞானம் தத்துவ விசாரணையில மட்டும் ஈடுபடுறது. இது கொஞ்சம் குழப்பமா இல்ல? ஞானம் தானே முக்கியம்னு இவ்வளவு வாரம் பேசிட்டு வந்தோம். இதுதான் இந்த உபனிஷத்தோட மையமான எச்சரிக்கைகள்ல ஒண்ணு. ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம் அது. சொல்லுங்க. அந்தம் தம பிரவிஷந்தி ஏ வித்யாமுபாசதே ததோ பூய இவ தே தமோ யவ் உ வித்யாயாம் ரதாக. கொஞ்சம் விளக்குங்க. இங்கே அவித்யானா உலகியல் கர்மங்கள், சடங்குகள்னு வச்சுக்கலாம். சரி. வித்யானா பரம்பொருள் ஞானம். சரி. வெறும் அவித்யால, அதாவது ஞானமே இல்லாம சடங்குகள்லயே மூழ்கி கிடக்கிறவங்க அறியாமைங்கிற இருட்டுக்குள்ள போறாங்க. அது சரி. ஆனா கவனிங்க, உலக கடமைகளை, செயல்களை மொத்தமா விட்டுட்டு நான் ஞானின்னு வெறும் தத்துவத்துல மட்டும் ஊறி போயிருக்காங்களே, ஆமா, அவங்க அதைவிட மோசமான இருட்டுக்குள்ள போறாங்கன்னு உபனிஷத் அடிச்சு சொல்லுது. என்னது, ஞானத்துல மட்டும் இருந்தா கூடவா? இது ஆச்சரியமா இருக்கே. ஆமா, இது உண்மையிலேயே எதிர்பார்க்காத ஒரு கருத்து. அப்போ ஞானம் மட்டும் பத்தாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது? தீர்வு ரெண்டையும் இணைக்கிறதுல தான் இருக்கு. ஞானிகள் சொல்லியிருக்காங்க, கர்மாவோட பலன் வேற, ஞானத்தோட பலன் வேற. உண்மைதான். ஆனா விடுதலைக்கு ரெண்டுமே அவசியம். ரெண்டுமே அவசியமா? ஆமா. வித்யாம் சாவித்யாம் ச யஸ்தத் வேதோபயம் சஹா. வித்யாவையும் ஞானம், அவித்யாவையும் கர்மம், ரெண்டையும் சேர்த்து சஹா. யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரோ அவர்தான் சரியான பாதையில இருக்கார். எப்படி? அது எப்படி வேலை செய்யும்? சொல்றேன். அவித்யாம் மிருத்யும் தீர்த்வா வித்யாம் அமிர்தம் அஷ்ணுதே. அவித்யால, அதாவது பற்றற்று செய்யற உலக கடமைகளால மிருத்யுவ, அதாவது உலக தடைகளை, கஷ்டங்களை, அதையெல்லாம் தாண்டி போறார். சரி. அதுக்கப்புறம் வித்யால, அதாவது ஞானத்தால அமிர்தம், அதாவது மோக்ஷத்தை, அந்த நிரந்தர விடுதலையே அடைகிறார். ஓஹோ, புரியுது. ஆமா, கர்மா ஒரு படகு மாதிரி இந்த வாழ்க்கைங்கிற கடலை கடக்க உதவுது. ஞானம்தான் மறுகரை, சேர வேண்டிய இடம். படகும் வேணும், கரையும் தெரியணும். ஒண்ணு மட்டும் பத்தாது. ரொம்ப நல்ல உதாரணம். இதே மாதிரி இன்னொரு எச்சரிக்கை வருதே. தோன்றி மறையிற இந்த உலகத்தை மட்டும் வழிபடுறவங்களுக்கும் சம்பூதி, உலக ஒதுக்கிட்டு தோன்றாத பரம்பொருளை, அதுவும் தவறான புரிதலோடு வழிபடுறவங்களுக்கும் அசம்பூதி. இதே மாதிரி ஒரு வார்னிங் வருதே. ஆமா, இதுவும் அதே பேலன்ஸ பத்தி தான் பேசுதா? அதே தத்துவம் தான் இன்னொரு கோணத்துல சொல்லப்படுது. அந்தம் தமஹ் பிரவிஷந்தி ஏ சம்பூதி முபாசதே ததோ பூயாயவதே தமோ ய உசம்பூத்யாம் ரதாஹா. இங்க சம்பூதி அசம்பூதினா? இங்க சம்பூதினா தோன்றி அழியிற விஷயங்கள், வெளிப்பாடுகள், இந்த உலக அனுபவங்கள்னு வச்சுக்கலாம். அசம்பூதினா அந்த தோன்றாத மூலப்பொருள், அந்த பிரம்மம். சரி. வெறும் உலக விஷயங்கள்ல மூழ்கி கிடக்கிறவங்களும் சரி, உலகை முற்றிலும் வெறுத்துட்டு மூலத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு ஆனா உலகத்தோட அதுக்குள்ள தொடர்ப புரியாம இருக்கிறவங்களும் சரி, 2 பேருமே இருட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்லுது. அப்போ இங்கேயும் தீர்வு ரெண்டையும் இணைக்கிறது தானா? அதேதான். உபயம் சஹா, ரெண்டையும் சேர்த்து அறியணும். சம்பூத்திம் ஷ விநாசம் ஷ. உலகப் பொருட்களோட நிலையற்ற தன்மையையும் விநாசம், அதுக்கு ஆதாரமா இருக்கிற பரம்பொருளையும் சம்பூதியும் ஒரு சேர அறிஞ்சவன். என்னாவான்? அவன் இந்த உலக வாழ்க்கைய சரியா வாழ்ந்து விநாசம் அறிந்து அதன் மூலம் மரணத்தை வென்று பரம்பொருள் ஞானத்தால சம்பூத்தி விடுதலைய அடைறான். ஆக எதையும் ஒதுக்க வேண்டாம், அதே சமயம் எதிலையும் சிக்கிக்கவும் வேண்டாம். ரெண்டோட உண்மையையும் புரிஞ்சுக்கிட்டு வாழணும். ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. உலகமும் வேணும், பரம்பொருளும் வேணும், ரெண்டையும் சரியான பார்வையோடு அணுகணும். சரி, இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். உபனிஷத்து ரொம்ப அழகான சக்தி வாய்ந்த பிரார்த்தனைகளோட முடியுது. அதுல ஒன்னு, சத்தியத்தோட முகம் ஒரு தங்க மூடியால மூடப்பட்டிருக்கு, அதை கொஞ்சம் விளக்குங்க, நான் சத்தியத்தை பார்க்கணும்னு சூரியன் கிட்ட கேக்குற மாதிரி ஒரு ஸ்லோகம் வருதே. ஆமா, மிக மிக அற்புதமான ஸ்லோகம் அது. ஹிரண்மயேன பாத்திரேன சத்யஸ்ய அவிஹிதம் முகம் தத்துவம் பூஷண பாவுருனோ சத்ய தர்மாய திருஷ்டயே.
அந்த தங்க மூடிங்கிறது என்ன? இங்க ஹிரண்மயேன பாத்திரேனா தங்க பாத்திரம் அல்லது தங்க மூடி. அது எதை குறிக்குதுன்னா, இந்த உலகத்தோட கவர்ச்சி, பளபளப்பு, சொத்து சுகம், புகழ்னு நாம மயங்குற விஷயங்கள் இருக்குல்ல, ஆமா. அதுங்க தான் சத்தியத்தோட முகத்தை, சத்தியஸ்ய முகம் மறைச்சிட்டு இருக்கு. அபிஹீதம். பூஷன்னா போஷிப்பவர். இங்க சூரியனை குறிக்குது. ஞான ஒழிக்கு அதிபதி அவர். சரி. சத்திய தர்மத்தை பின்பற்ற நினைக்கிற சாதகன் சத்திய தர்மாயா. அந்த திரைய விளக்குங்க அப்பாவுரனும். நான் உண்மைய பார்க்கணும்னு பிரபஞ்ச ஒளி வடிவமான சூரியன் கிட்ட வேண்டுகிறான். எவ்வளவு அழகான உருவகம் பாருங்க. நிஜமாவே அருமை. அடுத்தடுத்து வர்ற பிரார்த்தனைகள்ல அந்த வேண்டவரே தன்னை அந்த பரம்பொருளா உணர்ற மாதிரி ஒரு வரி வருதே, யோசாவசௌ புருஷா சோஹமஸ்மி. அதோ அங்க இருக்கிற அந்த புருஷன் நானே அப்படின்னு. ஆமா. அப்புறம் மரண சமயத்துல உயிர் காத்தோட கலக்கட்டும், உடம்பு சாம்பலாகட்டும், ஆனா மனசு செஞ்ச நல்ல கர்மங்களை நினைக்கட்டும்னு பிரார்த்திக்கிறதே, இது ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கே. அது சாதகனோட உச்சகட்ட நிலை. பூஷன்னே கர்ஷே யம சூர்யான்னு ஆரம்பிச்சு, சூரிய தேவனே உன்னோட பிரகாசத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோ, அப்போதான் உன்னோட மங்களகரமான ரூபத்தை நான் பார்க்க முடியும்னு கேட்டுட்டு, கடைசியா யோசா அவசௌ புருஷ சோஹமஸ்மி. அவனே நான். அதோ அந்த பரம்பொருள் எவனோ அவனே நான் அப்படின்னு தன்னை பிரம்மத்தோட ஒன்னா உணர்ற நிலை. நான்கிற தனி உணர்வு அழிஞ்சு எல்லாம் ஒன்னுங்கிற அனுபவம் அது. அப்புறம் மரண நேரத்துல வாயுரநிலம் அம்ருதமதேதம் பஸ்மாந்தம் ஷரீரம் ஓம் கிரேதோஸ்மர கிருதம் ஸ்மர கிருதம் ஸ்மர கிருதம் ஸ்மர. இதுக்கு என்ன பொருள்? உயிர் அழிவற்ற பிராணனோட சேரக்கும் உடம்பு சாம்பலாகட்டும். ஓம் மனமே ஓமை நினை, செஞ்ச கர்மங்களை நினை, நல்ல கர்மங்களை செஞ்ச கர்மங்களை நினைன்னு திரும்ப திரும்ப தனக்குத்தானே சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கடைசி நேரத்துல நம்ம வாழ்க்கையோட பயன் என்ன செஞ்சோன்னு பாக்குற மாதிரி இது. ரொம்ப ஆழமா இருக்கு. கடைசியா அக்னி தேவனை கூப்பிடுறாங்க, நல்வழியில எங்களை அழைச்சிட்டு போங்க, எங்க பாவங்களை போக்குங்க, நாங்க உங்களுக்கு திரும்ப திரும்ப வணக்கம் சொல்றோம்னு ஒரு முழுமையான சரணாகதியோட முடியுது. ஆமாம். அக்னே நய சுப்பதாராயே அஸ்மான். அக்னி தேவனே. இங்க அக்னினா இறைவனோட சங்கல்ப சக்தி, செயல்களுக்கு அதிபதி. எல்லா வழியும் தெரிஞ்சவரே, எங்களை நல்ல வழியில சுப்பத்தா செல்வத்துக்கு, அதாவது பேரின்பத்துக்கு, ராயே கூட்டிட்டு போங்க நய. சரி. எங்க கிட்ட இருக்கிற வஞ்சகமான தப்பான வழியில கொண்டு போற பாவங்களை ஜுஹுரானம் ஏனக நீக்கிடுங்க. யுயோதி. நாங்க உங்களுக்கு மனப்பூர்வமா திரும்ப திரும்ப எங்க வணக்கத்தை சொல்றோம். புயிஷ்டம் தே நம உக்தீம் விதேமா. இப்படி ஒரு முழுமையான சரணாகதியோட ஓம் சாந்தி 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 அப்படிங்கிற அமைதி மந்திரத்தோட இந்த சின்ன ஆனா சக்தி வாய்ந்த உபனிஷத் நிறைவு பெறுது. அப்போ இவ்வளோ நேரம் நாம பேசினதிலிருந்து, இந்த ஆழமான பார்வையிலிருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? வெறும் 18 ஸ்லோகம் தான், ஆனா ஒரு முழு வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லுது போல. ஆமா. ஞானமும் அதாவது புரிதலும், கர்மமும் அதாவது பற்றற்ற செயலும் ஒன்னா போகணும். எல்லாத்துலயும் எல்லார்ட்டையும் அந்த ஒரே இறைவனை பார்க்க முயற்சி பண்ணணும். அப்படி பார்த்தா வெறுப்பு துக்கமெல்லாம் தானா போயிடும். இதுதான் இதோட சாராம்சம். மிக சரியா தொகுத்தீங்க. இது ஒரு நடுவுநிலை மார்க்கம், ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். வெறும் சடங்குலையும் மூழ்கிடாத, உலகத்தை வெறுத்துட்டு ஞானம் பேசுறேன்னு செயல்களை விட்டும் ஓடிடாத. சரி. ரெண்டும் வேணும். வித்யாம்ச அவித்யாம்சா, ஞானமும் கர்மமும். சம்பூத்திம்ச விநாசம்சா, பரம்பொருளும் உலகமும். ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். அடிப்படையில இருக்கிற அந்த உரிமைத்தன்மைய உணர்ந்துகிட்டே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற உலக கடமைகளை பற்றின்மையோட நேர்மையா ஒரு சேவையா செய்யறதுல தான் உண்மையான நிறைவும் விடுதலையும் இருக்கு. உங்களுக்காக ஒரு சிந்தனை. அந்த கடைசி நேர பிரார்த்தனையில செய்த கர்மங்களை நினைத்து பார் அப்படின்னு வருது இல்லையா? கிருதம் ஸ்மர. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த கடைசி நிமிஷத்துல நீங்க செஞ்ச எந்த செயல்களை உங்க மன திருப்தியா நினைச்சு பார்க்கணும்னு நீங்க விரும்புவீங்க? இன்னைக்கு நீங்க செய்யற எந்த செயல்களை அப்படி பற்றற்று இறைவனுக்கே அர்ப்பணமா பின்னாடி பெருமையோட நினைச்சு பார்க்கற மாதிரி செய்றீங்க? இதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இதுதான் இந்த உபனிஷத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு வழியா கூட இருக்கலாம்.